ஹாய் வெல்கம் பேக் டு உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு குட் நியூஸ் வேறனா என்னன்னா, தளபதி படத்துக்கு ஜனநாயகத்துக்கு அவங்க அந்த சென்சார் சர்டிஃபிகேட் தரல, நாங்கள் அதுவும் தந்துட்டாங்க. இப்போ அதே பார்ட்டியில் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோர்மங்கலாவில் இருக்கிற ஃபில்டர் கிளப்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் படத்துக்காக அவங்க வந்து விஜய் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஷோ போட்டிருக்காங்க. வேற லெவல். நம்ம தளபதி பாட்டா போட்டு சும்மா குத்துன்னு குத்த போகிறோம். மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. வீடியோல எப்படி இருக்க போதுன்னு அந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்க. யாரும் இல்ல, ரெண்டு பேர் போயிட்டு இருக்கிறது நானு, அப்புறம் நம்ம டிஎம்கே. இவரு தான் டிஎம்கே. எதுக்குன்னா அஜித் ஃபேனு. இவரு டிஎம்கே, அப்புறம் ஜோசப் விஜய், அப்புறம் பின்னாடி சிவச்சந்திரன். நாங்க 3 பேர் தான் போயிட்டு இருக்கோம். வாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வேற லெவல்ல பார்க்கலாம். என்னடா இவன் டிஎம்கே அப்படின்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. அஜித் ஃபேனு தான். எல்லாரும் நம்ம ஒண்ணுதான். சும்மா அவனை ஃப்ரெண்ட்லியா எப்படி டிஎம்கே டிவிகே நாங்க சொல்லிப்போம். ஏன்னா டிஎம்கே வந்து அஜித் ஃபேனுன்னு சொல்லிட்டு சும்மா எல்லாரும் ஒண்ணுதான். தளபதி எல்லாம் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட போறது ஃபில்டர் கிளப். எஸ் 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 எஸ். எவ்வளோ டிராஃபிக் இருந்தானே. நம்ம தளபதிக்காக நாங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு தான், எங்கள் இளைய தளபதிக்காக படம் எங்களுக்கு டேட் தள்ளி போனதுன்னு எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஜனவரி 9 இல்லைனா ஏன் படமே ரிலீஸ் ஆகாதா? எப்படியாவது படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு இதுக்காக நாங்கள் எத்தனை நாள் வேணால் வெயிட் பண்ணி படத்தை பார்ப்போம். எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் இளைய தளபதிக்கு தான், எங்கள் அண்ணாக்கு தான் நாங்கள் இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கோம். படம் ரிலீஸ் ஆகணும். படம் ரிலீஸ் ஆகலன்னு எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எவ்வளோ தள்ளி போதோ அவ்வளோ வெள்ளி போவோம். எங்கள் தளபதிக்காக தான் நாங்கள் இவ்வளோலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உள்ள ஒரு கச்சேரி வேறு யாருக்கும் இல்லை. எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் இளைய தளபதி விஜய்க்காக தான் வரோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் நான் சொன்ன கோர்மங்கலாவில் இருக்கிற ஃபில்டர் கிளப். உள்ளே எப்படி நம்ம தளபதி கச்சேரி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். உள்ளே போனால் மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, மியூசிக் அது வாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. சரி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் படம் ட்ரெய்லர் மாரி விட்டாங்க. செம்ம விசில் நம்ம தளபதியை பார்த்தோன்னே. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தளபதி நம்ம டிவிக்கே கொடி வச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. இந்த வீடியோவில் எப்படி நம்ம தளபதி நம்மளுக்கு தளபதியாக வந்து நின்னாருன்னு பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க இதில். வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம தளபதி எப்படி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரை எப்படி நம்ம தளபதியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க பாருங்கள்.
பக்காவாக தான் நாங்கள் அந்த கச்சேரியை முடிச்சுட்டு வந்தோம். வேற லெவலில் ஆடி ஆடி என் சட்டையே நனைஞ்சிருச்சு பாருங்களேன். விடாமல் நான் ஸ்டாப்பாக 4 ஹவர் அண்ணா வேற லெவல். தேங்க்யூ ஃபார் ஃபில்டர் அண்ட் கிளப். இன்னைக்கு Jan 9th ரிலீஸ் ஆகலான்னு அங்கே போய் பார்த்தோம் தெரியுமா. அங்கே போய் பாட்டு போட்டுது அது இதுன்னு எங்களுக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியே ஃபீல். என்ன பாட்டு ரீமேக்ஸ் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். எல்லா படமோட பாட்டு போட்டு ஒரு செம்ம வைப்பாக இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பப்புக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.